ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் கிராட்டிடியூட் திங்க் அண்ட் தேங்க். சர்வம் சதாசிவம். இன்றைக்கி அபியோட சில இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண போகிறேன். நீங்களும் வாங்க, அந்த கேள்வி Q&A செஷன் என்னங்கிறத இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்க்கலாம். நம்ம டெய்லியுமே வீட்டில் விளக்கேற்றுறோம். அந்த விளக்கேற்றுறதுனால நமக்கு என்ன நன்மைகள் நடக்குங்கிறத பற்றி நேயர்களுக்கு நீங்கள் தெளிவாக சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பொதுவாக விளக்கேற்றுறது அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விளக்கு அப்படிங்கிறது நம்ம ஆன்மா ஜோதி, ஒளி வடிவம். அதை பிரதிபலிக்கிறது தான் விளக்கேற்றுறதோட சாராம்சம். அதுக்காக தான் நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே இந்த ப்ராக்டிஸ் இருந்திருக்காங்க. விளக்கேற்றுறதுங்கிறது ஒரு இடத்துல இருள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த விளக்கோட அந்த தீபத்தோட அந்த சுடர் அது அந்த இருளை போக்குது இல்லையா? அந்த இருளை மட்டும் போக்குறது இல்லை, நம்மளோட மனசில் இருக்கிற அந்த அறியாமை அப்படிங்கிறதும் ஒரு வகையான ஒரு இருள் தான். ஓகேவா? அப்போ நம்ம அந்த விளக்கேற்றும் போது அதை நம்ம செய்கிறோம் இல்லையா? ஒரு காரியமாக செய்கிறோம், எடுத்து நம்ம அதில் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி செய்யும்போது நம்மளோட மனசில் நம்மளை அறியாமையே இருக்கிற அந்த இருள் இல்லை எதிர்மறை எண்ணங்கள் இதெல்லாம் விலகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அந்த விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் அந்த விளக்கு அதுக்கப்புறம் எரியுது இல்லையா? எவ்வளோ நேரம் எரியுதோ அவ்வளோ நேரம் அந்த விளக்கு எரியும் போது அதை சுற்றி இருக்கிற அந்த ஆரா பாசிட்டிவாக மாறும். அப்போ அது இன்னும் நமக்கு நல்ல எண்ணங்கள் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வளர்கிறதுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதுகளுக்காக தான் நம்ம அதை பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை நிறைய நம்ம வீட்டுக்குள்ளே அது ஈர்க்கும். அதுக்காக தான் நம்ம விளக்கேற்றுறோம். இப்போ நீங்கள் விளக்கு ஏற்றுறத பற்றி நீங்கள் சொன்னீங்க. அதில் மிக சிறப்பான ஒன்று அணையா விளக்கு. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். அணையா விளக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் அணையாமல் அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும். அது அந்த மாதிரியே டிசைன் பண்ண மாதிரி விளக்கும் இருக்குது. இல்லை நீங்களே ஒரு பெரிய விளக்கு வாங்கி அதில் எண்ணெய் குறைய குறைய ஊற்றிட்டே இருந்தால் அந்த விளக்கு கொஞ்சம் திரி பெருசாக போட்டு அதை 24 ஹவர்ஸ் அப்படியே எரியிற மாதிரி அப்பப்போ திரியை நம்ம சரி பண்ணிக்கலாம். ஏதோ அப்போ சரி பண்ணும்போது கொஞ்சம் அணையும் போது அதை நம்ம திருப்பி ஏற்றிக்கலாம். இந்த மாதிரி அணையா விளக்கு நம்ம ஏற்றும் போது என்னாகும் அப்படின்னாக்கா, அதை சுற்றி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு பாசிட்டிவ் ஆரா க்ரியேட் ஆகும். அந்த ஆராவோட பவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல என்ன சொல்கிறது, குழப்பங்கள், மனசஞ்சலங்கள் இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. சொல்லப்போனால் அல்டிமேட்டாக ஒரு நிம்மதியை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு அணையா விளக்கு நீங்கள் ஏற்றும் போது. இதை இன்னும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா, ஷிரடி சாய்பாபா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட சரிதையில் பார்த்தீங்கன்னா, சாய்பாபா அவர் ஒரு மசூதியில் வாழ்ந்தார் இல்லையா? அப்போ அதில் அவர் தினமும் ஈவினிங் ஆனாக்கா விளக்கேற்றுவார். அப்போ அவருக்கு ஊரில் இருக்கிற கடைகளில் எண்ணெய் கொடுப்பாங்க. ஓகே. அப்போ ஒரு நாள் அவரை சோதிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எண்ணெய் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க அந்த எண்ணெய் கடைக்காரர். அப்போ பாபா என்ன பண்ணுவார், தண்ணியில் அந்த விளக்குலலாம் தண்ணியை ஃபில் பண்ணி விளக்கேற்றுவார். தண்ணியில் தான் அந்த விளக்கு எரியும். அப்போ பாபாவோட மகிமையாக அப்போ எல்லோரும் உணர்ந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து அவங்கள எண்ணெய் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது எதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்னா, அப்போ ஞானிகள் எல்லாருமே உணர்த்துறது விளக்கேற்றதோட மகிமை. அவங்களும் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் நம்ம வள்ளலார் கேள்விப்பட்டிருப்போம். வள்ளலார் திருச்செந்தூர் முருகரோட காட்சியை பார்த்தார். எப்படின்னா, ஒரு அறையில் ஒரு கண்ணாடி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வரலாறு. கண்ணாடி முன்னாடி விளக்கேற்றி அதை தியானம் பண்ணி தான் அவருக்கு திருச்செந்தூர் முருகர் காட்சி கொடுத்தாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அந்த விளக்குங்கிறது நம்ம ஆன்மாவோட ஸ்வரூபம் அதுதான். அதனால் அது இது எப்போ இருந்து தோன்றுச்சுன்னே நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி நம்ம பாரம்பரியத்திலேருந்து அது வளர்ந்து வந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். அதனால் இதை எதுக்காக நம்ம இங்கே இவ்வளோ தூரம் பேசுகிறோம் அப்படின்னா, இதை சாதாரணமாக எடுத்துக்காமல் இன்றைக்கெல்லாம் நான் பார்த்த வரைக்குமே நிறையா ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் நான் கேள்விப்படுறேன், விளக்கே ரேராக தான் ஏற்றுறாங்க. இப்படியும் போயிட்டுருக்கு இன்றைக்கி காலகட்டங்கள். பட் ஸ்டில் புரியுது, எல்லாருக்கும் நேரம், காலம், ஓட்டங்கள் அந்த மாதிரி இருக்குது லைஃப்பில். பட் இருந்தாலும் இந்த விளக்கேற்றுறதுங்கிறத கொஞ்சம் உணர்ந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை பண்ணும்போது இதனால் பலனாக இருக்க போகிறது நம்ம தான், நம்ம ஃபேமிலி, நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க, குழந்தைங்க, இவங்க எல்லாரோட அந்த தாட்ஸு, மைண்ட் செட் இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும், நேர்மறையாக இருக்கும் எண்ணங்கள், கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும் தாட்ஸு, டிஸ்ட்ரக்டிவ் தாட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அந்த பீஸ் அந்த பீஸ் ஆஃப் மைண்டுங்கிறது நம்ம நல்லா உணர முடியும். ஸோ
இந்த விளக்கேத்துறது ஈவன் இஃப் யூ ஆர் அ கிறிஸ்டியன், யாரா எந்த மதமா இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு அந்த ஒரு கொள்கை, அந்த தீபச்சுடருக்குன்னு ஒரு இது வச்சிருப்பாங்க. இப்ப சர்ச்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கேண்டில்ஸ் ஏத்துறாங்க இல்லையா? அதுவுமே எல்லாமே வந்து அந்த ஒரு சாராம்சம் தான். ஸோ, அந்த இடத்துல அந்த ஒளிங்கிறது இருக்கணும். அது இருந்துச்சு அப்படின்னா, நம்ம லைஃப்ல இருள பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்ல. நம்ம ஆன்மாவாவே ஒளியாத்தான் இருக்கிறோம். அப்ப அந்த ஆன்மா வந்து இருளுக்கு பயப்பட தேவையில்லைங்கிற ஒரு பெரிய தத்துவம், உண்மை இதில அடங்கியிருக்கு. ஓ! நீங்க தீபம் ஏத்துறத பத்தி சொன்னீங்க. பொதுவா தீபம் ஏத்துறதுக்கு வந்து எந்த விதமான எண்ணெய்கள்லாமே நம்ம பயன்படுத்தலாம்? பொதுவா நல்லெண்ணெயில விளக்கேத்துவாங்க. அப்படி இல்ல அப்படின்னாக்கா, அ நெய் விளக்கேற்றலாம். நெய் விளக்குங்கிறது வந்து நல்லெண்ணெய விட இன்னும் நல்ல பாசிட்டிவ் ஆரா. மகாலட்சுமிக்குரியது. லக்ஷ்மி கடாட்சம் அதிகம் அதில நெய் விளக்கு. அதனால ம மற்ற நாள்ல ஏத்த முடியாட்டியும், நெய் விளக்கு வந்து செவ்வாய், வெள்ளிக்கிழமையில ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மகாலட்சுமிக்குரிய நாட்கள்னு சொல்றாங்க. அதே மாரி நல்லெண்ணெயிலங்க அப்படிங்கும்போது, நல்ல ஒரு செக்கு எண்ணெய் வாங்கி பயன்படுத்தும்போது, அது இன்னும் நல்லா நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும். இத தவிர உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அந்தந்த காரியங்களுக்கு தகுந்த மாரி தேங்காய் எண்ணெயிலும் விளக்கேத்துறது உண்டு. இலுப்ப எண்ணெயில ஏத்துறாங்க. அப்புறம் 5 எண்ணெய்கள் கலந்து, அந்த முக்கூட்டு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி எண்ணெய்கள் கலந்தும் வந்து தீபம் ஏத்துறாங்க. அதெல்லாம் ஒரு சில காரியங்கள் அதுகளுக்காக வந்து தனிப்பட்ட முறையில செய்யறது. பொதுவா வந்து நல்லெண்ணெயும், ஆம் நெய் விளக்கு ஏத்துறது உண்டு. இவ்ளோ நேரம் நீங்க விளக்க பத்தி ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ஃபைனலா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆன்மீகத்துக்கு ரொம்ப முக்கியமானது பக்தி, தியானம் இந்த மாரி மார்க்கங்கள். அதுல வந்து அந்த பக்திக்கும் ஆகட்டும், தியானத்துக்கும் ஆகட்டும், ஒரு அடிப்படையா இருக்கிறது வந்து இந்த தீபம் ஏற்றுதல். ஏன்னா, நம்ம ஆன்மாவ நம்ம வந்து உணர்றதுக்கான ஒரு வழிவகைகள் தான் வந்து இந்த பக்தி, தியானம் இதெல்லாமே. பூஜைகள் இதெல்லாம் நம்ம செய்றது. அதுக்கெல்லாம் அடிப்படையா நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமானது, நம்ம பண்பாட்டுல சொல்லப்பட்டது, ஃபாலோ பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீபம் ஏற்றுதல். அதனால எல்லாருமே உங்களோட ஆன்மீக பாதைக்கும் சரி, உங்களோட ஆன்ம அனுபூதிக்கான பாதை, உங்களோட ஆன்மாவ அறிஞ்சுக்கிறதுக்கான பாதையில நீங்க போறதுக்கும் சரி, இந்த தீபம் ஏற்றுதல் மிக மிக முக்கியமான ஒண்ணு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதுக்கு நெறைய உதாரணங்களா நமக்கு ஞானிகளும் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க. உதாரணங்கள் குடுத்துருக்காங்க. அதோட முக்கியத்துவங்கள சொல்லியிருக்காங்க. நான் மட்டும் இத சொல்லல. அதையெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்க இத நின்னு பேசவும் செய்றேன். அதனால நீங்களும் இதோட பலனெல்லாம் வந்து உங்க உங்க கையால நீங்க விளக்கேத்தி, அத அனுபவிச்சு பார்க்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம். நன்றி, வணக்கம். சர்வம் சதாசிவம்.